மெய்ப்பொருள் உறவுகளுக்கு வணக்கம். இன்று கந்தர் அனுபூதி சிந்தனை நாள் 5 பாயிரத்தில் 4வது செய்யுள் இன்னைக்கு பார்க்க போகிறோம். நேற்று எது மெய்ப்பொருள் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளோரேஷனுக்குள்ளே போனோம். வானமா, இல்லை அதுக்குள்ளே அடங்கி இருக்கக்கூடிய நீர், நிலம், நெருப்பு, காற்று, இந்த பஞ்சபூத மயக்கமா, இல்லை ஞானோதயமா, 4 மறைகளா, இல்லை நான் அப்படிங்கிற அடையாளமா, அல்லது என்னுடைய மனமா, அல்லது நீ, அதாவது முருகன் என்னை ஆண்ட இடமா, வெளியில் இருக்க அந்த வானமா, உள்ளே இருக்க இந்த வானமா அப்படிங்கிறத பார்த்தோம். பார்க்காதவங்க அந்த காணொலியை போய் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு அடுத்த பாட்டில் அந்த மெய்ப்பொருளை அடையிறதுக்கு எது தடையாக இருக்கக்கூடும், எது நமக்கு சரியாக கிடைச்சா அந்த மெய்ப்பொருளை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பாட்டில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைய பாடல்: வளைபட்ட கைமாதொடு மக்கள் எனும் தலைபட்டழிய தகுமோ தகுமோ, கிளைபட்டெழு சூர் உரமும் கிரியும் தொலைபட்டுருவத்தொடு வேலவனே. ஒன்ஸ் மோர். வளைபட்ட கைமாதொடு மக்கள் எனும் தலைபட்டழிய தகுமோ தகுமோ, கிளைபட்டெழு சூர் உரமும் கிரியும் தொலைபட்டுருவத்தொடு வேலவனே. இந்த பாட்டு இல்லறம் நன்றாக அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேண்டுகோள் பாட்டுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த மெய்ப்பொருளை அடையும் அந்த பயணம், அந்த ஆன்ம வளர்ச்சிக்கான அந்த பயணத்துல எது மிகப்பெரிய தடையா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இருக்கிறதுலே மிகப்பெரிய தடை, அதாவது அகத்துல ஏகப்பட்ட தடைகள் இருக்கும். நம்மளுடைய அறியாமை, நம்மளுடைய ஆணவம், இதெல்லாம் இருக்கும். ஆனா புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தடை என்ன அப்படின்னா, நமக்கு அமையக்கூடிய இல்லற வாழ்க்கை. இந்த பாடல்ல முதல் வரியில வளைபட்ட கை மாதுடு மக்கள் எனும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது வளையல் அணிந்த கரங்களுடைய ஒரு பெண், அவளோடு சேர்ந்து இல்லறத்தில் கிடைக்கக்கூடிய மக்கள் செல்வம், அந்த மனைவி மக்கள் அப்படிங்கிற அந்த பாசத்தில் நான் போய் மாட்டிட்டு அதுலேயே உழல போகிறனே, இது தகுமா, இது நியாயமா அப்படின்னு கேட்குறாரு முருகர்கிட்ட. அது ஏன் வளைபட்ட கை அப்படின்னா, ஒரு விதத்தில் அது கைவிலங்கு குறிக்குது. இல்லறம் அப்படிங்கிறது சரியாக அமைந்தால் மட்டும்தான் நம்மளால் நல்லறம், ஆன்மீகம், இறைவனுடைய அந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிற அந்த பயணம் இனிமே அமையும். இதில் ஆண்களுக்கு சப்போர்ட்டாக தான் அருணகிரிநாதர் இந்த பாட்டை எழுதியிருக்க மாதிரி இருக்கும். மனைவி மக்கள் அப்படின்னு ஒரு ஆண் தான் உழல்வானா இந்த உலகத்தில்? கணவன் தான் பெற்ற மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் உழல மாட்டாங்களா அப்படின்னா, அதில் நான் கவனித்த ஒரு சின்ன கருத்து என்ன அப்படின்னா, அந்த இறைவனை அடையக்கூடிய அந்த பயணத்தில் இறைவனுக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிறவங்க பெண்கள் தான். ஆண்களுக்கு தான் அதில் கடக்க வேண்டிய தூரம் நிறைய இருக்குது. ஏன்னா பெண்கள் அப்படிங்கிறவங்க ஏற்கனவே இல்லறத்தில் ஒரு குழந்தையை பிரசவித்து, ஒரு குழந்தை இல்லை, 2 குழந்தை, 3 குழந்தை, அந்த குழந்தைகளை பிரசவித்து அவர்களை பேணி வளர்த்து காப்பாற்றி குடும்பத்துக்கான வேலைகளையும் பார்த்து, அவங்களுக்கு சொந்த கனவுகள் இருந்தால் அதையும் அதற்கான உழைப்பையும் கொடுத்து வீட்டை கவனித்துக் கொள்வதிலிருந்து எல்லாமே பெண்கள் நிறைய பொறுப்புகள் எடுத்து செய்கிறாங்க. ஆண்களுக்கு சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்ச காசை வீட்டில் கொடுக்குறோம், வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆண்களுக்கு தான் இங்கே பொறுப்புகள் கம்மியாக இருக்குது. அதனால தான் அந்த மயக்கத்துக்குள்ள ஆட்படுறதுல ஆண்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம். பெண்களுக்கு அந்த வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. ஏன்னா அவங்க ஏற்கனவே பொறுப்பாக தான் இருக்காங்க நிறைய விஷயத்தில். அதனால தான் வளைபட்ட கை மாதோடு மக்கள், மனைவி மக்கள் அப்படிங்கிற பாசத்தில் ஒரு ஆண் ஆகிய நான் மயங்கி உழலுவது தகுமோ அப்படின்னு கேட்குறாரு. இந்த இல்லறத்தில் தனக்கு மனைவியாக வைக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் அந்த இல்லறத்தில் நல்லறம் சிறப்பதற்கு துணையாக இருக்கணும். அதுதான் வேண்டுதல். பிறக்கக்கூடிய மக்களும் அதே மாதிரி நல்லறம் செய்வதற்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா மனைவி சரியா அமைந்தாதான் மக்கள் சரியா அமைவாங்க, அவங்கள சரியா வளர்த்து எடுக்க முடியும். இந்த சமூகத்துக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கொடை நாம் பெற்றெடுக்கக்கூடிய பிள்ளைகள். அப்போ அவங்கள சரியா வளர்க்கறதுக்கும் ஒரு மனைவி சரியா அமையணும். எனவே திருமண வாழ்க்கைக்குள் நுழையக்கூடிய அல்லது சமீபத்தில் திருமண வாழ்க்கையில் நுழைந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த பாட்டை ஒரு பாராயணமா நீங்க முருகர்கிட்ட கோயிலுக்கு போகும்போது பாடலாம். இல்லறத்தில் தனக்கு மனைவியாக வாய்க்கக்கூடிய அந்த மனைவியானவள் நம்மளை உழலக்கூடிய ஒரு 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 அந்த விஷய சைக்கிளுக்குள்ள தள்ளிடாம, ஆசை, பொருள் மயக்கம் அப்படிங்கிற ஒரு பொருள் மயக்கத்துக்குள்ள உழல செய்யாமல் நம்மளை மேலேற்றும் விதமாக ஒரு நல்ல துணையாக அமையணும் அப்படிங்கிறதுக்கான வேண்டுகோள். இந்த இல்லறத்தில் மனைவியாக அமையக்கூடிய ஒரு பெண்ணானவள்
இல்லறத்துக்கு அந்த நல்லறம் அப்படின்னு செய்யக்கூடிய அந்த நல்ல அறங்களுக்கு துணையாக இல்லாமல் கொஞ்சம் சுயநலமா தன்னுடைய சுயநலத்தையும் தன்னுடைய சௌகரியத்தையும் தன்னுடைய ஆசைகளையும் மட்டுமே கவனிக்கக்கூடிய ஒரு பெண்ணாக அமைந்து விட்டால் வாழ்க்கை நரகமாகிவிடும். எனவே ஒரு நல்ல மனைவி நல்ல மக்கள் அமையணும். அது ஒரு வேண்டுகோள். அடுத்தது, கிளைபட்டு எழுசூர் உரமும் கிரியும் தொலைபட்டு உருவத் தொடு வேலவனே அப்படின்னு சொல்றாரு. அது என்ன கிளைபட்டு எழுசூர் அப்படின்னா, இது கிரௌஞ்சகிரி அப்படிங்கிற மலையை முருகர் பிளந்து இரண்டாக வேலை விட்டு இரண்டாக பிளந்து தன்னுடைய படையை மீட்டெடுத்த அந்த ஒரு புராண கதையோட ரெஃபரன்ஸ் இதுல இருக்கு. கந்த புராண கதையோட ஒரு குறிப்பு. இந்த சூரர்கள் என்ன செய்வாங்களாம், கூட்டம் கூட்டமா வந்துகிட்டே இருப்பாங்களாம். புராணத்துல சூரர்கள் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நம்மளை நோக்கி தாக்கக்கூடிய உலகாயுத மாயா சக்திகள், நம்மளுடைய ஆசைகள், நம்மளுடைய புதுசு புதுசாக என்னென்னவோ பொருட்கள், தொழில்நுட்பம் ஏதோ வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஏதாவது ஒன்று விட்டு ஒன்று தாவி மாட்டிக்கிட்டே இருப்போம் நம்ம அதில். அப்போது அந்த கிளைப்பட்டு கிளை ஒரு மரத்தில் எப்படி கிளை விட்டு விட்டு மல்டிப்ளை ஆகிட்டே போகுது எக்ஸ்போனென்ஷியலாக, அந்த மாதிரி கிளைப்பட்டு எடுசூர் அந்த சூரர்கள் கிளை பட்டு அப்படியே தொடர்ந்து எண்ணிக்கையில் பெருகி கொண்டே வரக்கூடிய அந்த சூரர்களுடைய அந்த மலையை தொலைபட்டு உருவ, அதாவது உள்ள போய் தொலைத்து இரண்டாக பிளக்கிற மாதிரி வேலை விட்டு எய்திய வேலவனே முருகனே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுல கிளை அப்படிங்கிற வார்த்தைக்கு இன்னொரு ஒரு முக்கியமான பொருளும் இருக்கு. அது இல்லறத்தில் நமக்கு அமையக்கூடிய உறவுகள். ஏன்னா இல்லறத்தில் நுழையும் போது ஒரு மனைவி, கணவன் மனைவி அப்படின்னு நுழையும் போது ரெண்டு பேருக்குமே உறவுகள் நிறைய சேரும். அந்த உறவுகள் பிக்கல் பிடுங்களோடு அமைந்து விட்டால் அதுவும் வாழ்க்கையை நரகமாக்கிடும். அதுவும் நம்மளோட ஆன்ம வளர்ச்சிக்கு பெரிய தடையா அமைந்துடும். அந்த கிளைஞர்கள் என்று சொல்லக்கூடிய திருக்குறள்ல ஒரு அருமையான குறள் ஒன்று உண்டு. கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். அதாவது ஒரு கேடு தான் வாழ்க்கையில் ஒரு கேடு வரும்போது தான் தெரியும் நம்மளுடைய உறவுகளில் எத்தனை பேர் உண்மையானவங்க, அவங்களோட மெஷர் என்ன அப்படிங்கிறது அந்த கேட்டில் தான் தெரியும் அப்படின்னு ஒரு குறள் உண்டு. அந்த கிளையும் நமக்கு சரியா அமையணும் அப்படிங்கிறதும் இதுக்குள்ள புதிந்துள்ள ஒரு கருத்து. எனவே வளைபட்ட கை மாதோடு மக்கள் எனும் தலைப்பட்டு அழியாமல் இருப்பதற்கு கந்தர் அனுபூதியையும் திருப்புகழையும் நம்ம பாராயணம் செய்யணும் அப்படிங்கிறது அடிப்படை கருத்து. மீண்டும் நாளை அடுத்த பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த படைப்பு உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் மறக்காமல் படைப்பை விரும்புக, பலருடன் பகிர்க, கருத்தொன்று பகர்க, மறக்காமல் பின்தொடர்க. லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி, வணக்கம், திருச்சிற்றம்பலம்.